எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க ஃபுட்டி தமிழ் சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா 200 பருப்பு ஒப்பிட்டு செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டதுனால கம்மியான குவான்டிட்டியும் வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதுவும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 கிலோ பருப்புக்கு நம்ம 1.5 கிலோ மைதா மாவு எடுத்து தண்ணி விட்டு ஒரு அந்த இழுவ பரம் வர மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாவுல ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. அதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் மேலே தடவிட்டு கொஞ்சமாக ஊற்றி ஊற வைக்க போகிறோம். ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம போலி செஞ்சுக்கலாம். இரநூறு பருப்பு ஒப்பிட்டு செய்யறதுக்கு நம்ம 3 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து ஒரு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். கடலைப்பருப்புக்கு நம்ம 4.5 கிலோ சர்க்கரை எடுத்து வேக வச்ச பருப்பு கூட சேர்த்து ஆட்டிக்கலாம். இது கூட ஒரு 10 ஏலக்காயும் சேர்த்து ஆட்டணும். ஆட்டின பருப்பை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வணக்க போகிறோம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு 20 நிமிஷமாவது பருப்பு நல்லா வணக்கணும். அப்போ தான் வந்து அந்த பருப்பு கலர் மாறி ஒரு மாதிரி ப்ரௌனிஸாக வரும். இப்போ வந்து நல்லா வந்துருச்சு, ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நம்ம வந்து பருப்பு வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு திக்காக வந்துருச்சு. அதை வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம பெரிய குவான்டிட்டி செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம வந்து சின்ன குவான்டிட்டி செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து நம்ம குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்ச பருப்பு கூட 3/4 கிலோ சர்க்கரை எடுத்து அது கூட 2 ஏலக்காய் போட்டு நம்ம ஆட்டி அந்த மாவை எடுத்துருக்கோம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வடசட்டியில் போட்டு நல்லா வணக்கி இப்படி கரெக்டான பதத்துக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ 1/2 கிலோ கடலைப்பருப்புக்கு நம்ம 1/4 கிலோ மைதா எடுத்து 1 பிஞ்ச் உப்பும் 1 பிஞ்சு சோடா உப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு நம்ம வந்து ஆயில் ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒப்பிட்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ 200 பருப்பு ஒப்பிட்டு செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.